அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். இது உங்கள் படுகை 360 சேனலில் உங்கள் அபிமான லெலின் பிரபு அவர்கள். இன்னைக்கு நம்ம அனைவருமே ஓல்டை மறந்துவிட்டு கோல்டை தேடி அடைந்து கொண்டு இருக்கின்றோம். ஓல்டு இல்லாமல் கோல்டு இல்லை, கோல்டு இல்லாமல் ஓல்டு இல்லை. நாம் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பார்ப்பதே மிக அரிதாக உள்ளது. இந்த வீடியோ அதற்கான சான்றிதழ். மதுரையில் உள்ள மத்திய பேருந்து நிலையத்தை இதுக்கு முன்னாடி பார்த்துட்டீர்கள். இப்போது பார்க்கக்கூடிய உன்னதமான அப்டேட் 1940 எடுக்கப்பட்ட கழுகு பார்வையில் எடுக்கப்பட்ட திருவண்ணாமலையினுடைய உட்புற தோற்றம், கோபுரத்தின் தோற்றம் அனைத்துமே மிக ரம்மியமாக அழகாக காட்சிப்படுத்தப்பட்டது 1940 அன்று. இதே போல்தான் சோனியா காந்தி, இந்திரா காந்தியோட குடும்பம் எவ்வாறு இருந்தது. கீழே உட்கார்ந்துருக்க 2 பசங்க யாருன்னு தெரியுதா? அவங்க தான் இன்னைக்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியை கட்டி ஆளக்கூடிய ராகுல் அண்டு பிரியங்கா காந்தி அவர்கள். பக்கத்தில் உட்காந்துருக்கு யாருமே தெரியும், சோனியா காந்தி அவர்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. இந்த புகைப்படம் மிக மிக உன்னதமான ஒரு புகைப்படமாக கருதப்படுகின்றது. இது 1957 எடுக்கப்பட்ட மதுரை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட். அதாவது இன்னைக்கு இருக்கக்கூடிய பெரியார் நிலையம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, ஆரப்பாளையம் ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு, மாட்டுத்தாவணி என்ற ஒரு பஸ் ஸ்டாண்ட் இருக்கு. ஆனால் 1957 சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்ட் என்று ஒன்றுதான் மதுரையில் உள்ளது. இந்த வீடியோ பார்க்கும்போது மிக மிக ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. ஏனால் அறிஞர் அண்ணா அவர்களும் அறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களும் ஒரு சேர நின்று ஒரு நம்பர் 1 ரூட் பஸ்ஸை, அரசு பஸ்ஸை தமிழ்நாடு மக்களுக்கு அனௌன்ஸ் படுத்திய நிகழ்வு. அசோக் லேலாண்ட் தயாரிப்பில் வந்த இந்த பஸ் தான் முன்னாடி ஓடின பஸ் என்று சொல்லப்படுகின்றது. இது உன்னதமான ஒரு படைப்பு. எந்த இடம் என்று எனக்கு தெரியவில்லை. உங்களுக்கு தெரிந்தால் தயவு செய்து நம்ம ஒட்டகை 360 சேனல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எந்த இடம் என்று தெரியாத காரணத்தினால் அதோட பேரையும் தெரியவில்லை, ஊரும் தெரியவில்லை, இடமும் தெரியவில்லை. தூரம் இருந்து பார்த்தால் ஏதோ ஒரு மகாராஷ்டிரா, மும்பை போல தெரிகின்றது. ஆனால் கண்டிப்பாக எனக்கு தெரியாத ஒரு அப்டேட். இது 1858, அதாவது கிட்டத்தட்ட ஒரு 200 இயர்ஸ்க்கு முன்னாடி எடுக்கப்பட்ட ஒரு திருப்பரங்குன்றம், மதுரை திருப்பரங்குன்றத்தோட ஒரு அழகிய படைப்பு. மலை மேல முருகன் கோவில் இங்கன்னா, முருகனுக்கு இருக்கக்கூடிய படைப்பு இங்கன்னா, அப்புறம் முருகன் எப்படி வந்திருப்பாரு நீங்க சிந்திக்க வேண்டாமா? மக்களை சிந்தியுங்கள். முருகன் கிடையவே கிடையாது இங்கே திருப்பரங்குன்றத்தில். இது மேலமாசி வீதி என்று சொல்லக்கூடிய மீனாட்சி அம்மன் கோவில் முன்னாடி 1945 to 1940 இந்த காலகட்டத்தில் மக்கள்கள் நடமாட்டம் மிகுந்த பகுதியாக அறியப்பட்ட ஒரு நிகழ்வு மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் முன்னாடி. இன்னைக்கு இந்த இடத்த நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிரமிப்பாக இருக்கும். மீனாட்சி அம்மன் கோபுரமே தெரியாது, அந்த அளவுக்கு கட்டிடங்களின் கோபுரமானது உள்ளது. இது எங்கே இருக்குன்னு யாருக்காவது தெரியுமா? எனக்கே தெரியாது. இந்தியா ஹிஸ்ட்ரியில் மிக மிக முக்கியமான ஒரு படைப்பு. இந்த தாஜ் கோரமண்டல் ஹோட்டலில் தான் பிரிட்டிஷ் எதிராக அடிக்கப்பட்ட முதல் சவுக்கு அடி என்று சொல்லக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு படைப்பு. டாடா ப்ராடக்டால் உருவாக்கப்பட்ட இந்த தாஜ் கோரமண்டல் ஹோட்டல் பிரிட்டிஷ் அவர்களின் முதல் சவுக்கடியாக நம்ம அனைவராலும் பணி பாதுகாக்கப்பட்டது. இது 1890 மதுரை வண்டியூரோட தெப்பக்குளம். இந்த தெப்பக்குளத்திலிருந்து தான் பெருமாள் அவர்கள் கள்ளர் வேடம் புகொண்டு மதுரை வைகை ஆற்று நிகழ்வுக்கு செல்லக்கூடிய ஒரு வண்டியூர் தெப்பக்குளம் 1890 அன்று. யாரப்பா அந்த பையன் எலும்பும் தோலுமா இருக்கிறாப்புல அப்படின்னு நீங்க பார்க்கலாம். அவர் தாங்க
இன்னைக்கு என்னைக்கும் காலத்துக்கும் அழியாத விடி வெளியாக சுடர் வெளியாக ஒரே சூரியனாக ஒரே சந்திரனாக ஒரே பூமியாக இருக்கக்கூடிய இசைஞானி இளையராஜா அவர்கள். இதான் இளையராஜாவோட முன்னாள் இந்நாள் தோற்றம். வாழ்க பாரதம். ஓகே, அதன் அடிப்படையில் அடுத்து வரக்கூடிய நிகழ்வு மிக மிக நேர்த்தியான ஒரு நிகழ்வு. பாவம் பையன் ஆக்சிடென்ட்ல கால் உடஞ்சி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறான். பாவம் பையன் ஆக்சிடென்ட்ல கால் உடஞ்சி ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறான். ஆனால் டாக்டர் என்ன பண்ணியிருக்கான் பார்த்தீங்களா? தெர்மாக்கோலை வச்சு டிச்சு போட்டு வச்சிருக்கிறான். லுசு பையன் தெர்மாக்கோலை வச்சியும் காட்போடைய வச்சியும் பிச்சு போட்டு வச்சிருக்கிறான். இந்த மாதிரி ஒரு டாக்டர் இருக்கும்போது எப்படி மக்கள் உயிரோட வாழ்வார்கள் உங்களுக்கு தெரியுமா? 1920 இதா சென்னை மெரினா பீச்சோட அற்புதமான ஒரு கழுகு பார்வையில் மூலமாக எடுக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. எப்ப வந்தது? 1920 எடுக்கப்பட்ட ஒரு உடலான படைப்பு. இந்த அனைத்து படைப்புகளும் உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும். கண்டிப்பா பிடிச்சிருந்தா மினிமம் ஒரு 100 பேர்த்துக்காக ஷேர் பண்ணுங்க. பாய், see you, good time.